வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி ப்ராக்டிஸ் 2. ஓகே, இன்றைக்கி என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜிகே கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்று அலை எங்கு அமைந்துள்ளது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா? உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது? விடை ஹவாய் பகுதி. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட அணையின் பெயர் என்ன? கண்டுபிடிங்க. பதில் பார்க்கலாமா? விடை பாருங்க. கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட அணையின் பெயர் என்ன? கல்லணை. அடுத்த கொஸ்டின். உலக புற்றுநோய் நாள் எந்த நாள்? கண்டுபிடிங்க. விடைக்கு போலாமா? விடை என்ன வரும்? பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. அடுத்த கேள்வி. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எந்த நாள்? கண்டுபிடிங்க. விடை தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. அடுத்த கேள்வி. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை மே 1, 2004. அடுத்த கேள்வி. போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடை பார்க்கலாமா? இதற்கான விடை என்ன வரும்? போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? விடை பாருங்க. டாக்டர் மா. சா. சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் மா. சா. சுவாமிநாதன். அடுத்த கேள்வி. காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? கண்டுபிடிங்க. இதற்கான விடை பாருங்க. மெலட்டோனின் ஹார்மோன். காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? மெலட்டோனின் ஹார்மோன். அடுத்த கேள்வி பாருங்க. வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? விடை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பாருங்க. எத்திலீன். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? எத்திலீன். அடுத்த கேள்வி. இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? விடை பாருங்க. இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? அப்சிசிக் அமிலம். ABA. இதான் இதற்கான விடை. இன்னைக்கு ப்ராக்டிஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளவு கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்கள். ஓகேவா? அடுத்த ப்ராக்டிஸை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.